எப்போதுமே பழைய நினைவுகளை நினச்சி பார்ப்பது என்பது ஒரு அலாதியான சுகம் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய பழைய நண்பர்கள், நாம் கடந்த காலங்களில் போய் பார்த்த இடங்களை பற்றிய ஒரு சில அனுபவங்கள், பழைய பாடல்கள், பழைய திரைப்படங்கள், பழைய சம்பவங்கள் அப்படின்னு அந்த கடந்த கால நினைவுகளை ஒவ்வொரு நாளுமே நாம் நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா அங்கே நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்றது ஒன்று, வரக்கூடிய நாட்கள் வந்த நாட்களில் நாம் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்ற மற்றொரு விஷயமும் இருக்குது. அதனால தான் பழைய சம்பவங்கள் அப்படின்னும் போது நம்மையும் அறியாமல் அதில் ஒரு ஆறுதலை தேடுறோம், ஒரு மகிழ்ச்சியை தேடுறோம், ஒரு நிம்மதியை தேடுறோம். எனக்கு பொதுவாக கதை, கவிதைகள், கட்டுரைகள் இதெல்லாம் எழுதுறது ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அந்த சமயத்தில் பல கவிதைகள் நான் எழுதியிருக்கேன், கதைகளும் எழுதியிருக்கிறேன். ஆனால் நிறைய புத்தகங்களுக்கு அனுப்பணும்னு நினைப்பேன், அனுப்புனதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு ஒரு சில புத்தகங்களுக்கு அனுப்பினேன், அது எல்லாமே பப்ளிஷ் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சிறுகதை ஒன்று கடந்த 2006ஆம் ஆண்டு நான் எழுதினேன். ஆனால் அதை நான் புத்தகத்திற்கு அனுப்பவே இல்லை, பப்ளிஷ் பண்ணேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில வேலை பளுவால் அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த கதையை இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த கதையை நான் எதுக்காக சொல்ல வந்திருக்கிறேன், எதை சொல்லாமல் விட்டுருக்கிறேன். ஒரு முற்றுப்பெறாத கதை அப்படின்னு சொல்லலாம், அல்லது சொல்லப்படாமல் மழுப்பப்பட்ட ஒரு கதை அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த கதையை நான் உங்களுக்கு படிக்க போகிறேன். இதிலிருந்து உங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியுது அல்லது என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2025 ஓரளவிற்கு முடிந்தாகிவிட்டது. 2026ஆம் ஆண்டு பிறக்க இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அதனால் ஒரு புதிய ஒரு கதையை தொடங்கலாம் அப்படின்றது என்னுடைய ஆசை. என்னுடைய இந்த விருப்பம் நிறைவேற நீங்களும் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி இந்த கதையை நான் படிக்கிறேன், அதை வச்சு நீங்கள் இந்த கதையினுடைய முடிவு என்ன அல்லது என்ன சொல்ல வந்திருக்கேன். நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நான் கதையாக சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்படியே படிச்சுட்டே வருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் காதில் அழகாக அதை கேட்டுக்கிட்டே வரலாம். உங்களுக்கு இதன் மூலம் என்ன புரிய வருதோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ கதைக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் யார் பேசுகிறேன்னு தெரியணும் இல்லையா? ஆமாங்க, நான் தான் உங்களுடைய அன்பு தோழி சகி. வணக்கம், நான் சகி. இப்போ கதையை தொடரலாம். காலை வேளை, மழையின் சாரல் இன்னும் மீதம் இருந்தது. காற்றோடு சண்டையிட்டு மேகங்கள் ஒற்றுமையுடன் சேர்ந்திருந்தன. கூட்டம் கூட்டமாய் பள்ளி செல்லும் மாணவன் போல், கொஞ்சி பேசும் மழலைகள் போல் எனக்கு காட்சியளித்தன. இதே பாதை இன்னும் 1 மாதம், சரியாக 30 நாட்கள். கண்மூடி திறந்தால் காணாமல் போகும். நடைபாதை கடைகளை தாண்டி சாலைகளின் நெரிசல்களை வேடிக்கை பார்த்தவாறே நடந்து வந்து கொண்டிருந்தார். 9:30க்கு முதல் மணி அடித்துவிடும். மணி 9ஐ நெருங்கிக் கொண்டிருந்தது. பள்ளிக்கூட வாத்தியாராய் 22 வயதில் அடியெடுத்து வைத்து தலைமை ஆசிரியராய் உயர்ந்து இன்னும் 1 மாதத்தில் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறேன். வயது 55ஐ நெருங்கிவிட்டது. அளவான குடும்பம். மகனும் மகளும் அவரவர் குடும்ப சகிதமாய் இருக்கின்றனர். என்ன கணேசா, எதிரே ஆள் வந்தது தெரியாமல் எங்கேயோ பார்த்துட்டு போகிற, என்ன யோசனை என எதிரே வந்தவர் கேட்க, அப்போதுதான் அவரை பார்த்தார் கணேசன். சுந்தரமூர்த்தி, தன் பால்ய சிநேகிதன், அதோடு சக ஆசிரியனும் கூட. 1-2 வயது சிறியவன் ஆனாலும் அவர் பெயர் சொல்லித்தான் அழைப்பார். என்ன கேட்ட, கேள்விக்கு பதிலே இல்லை என சுந்தரமூர்த்தி திரும்பவும் வினவ, ஒன்றுமில்லை மூர்த்தி, இந்த மாதத்தோட ரிட்டையர்மெண்ட்டு ஆக போகிறேன், அதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசனை. அட, இதுக்கு போய் ஏன்பா இவ்வளவு யோசனை பண்ணுற?
எனக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்கு பிறகு ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். என்ன சொல்கிற? ச்சே, நான் அதை பற்றி யோசிக்கலடா மூர்த்தி. தினமும் ஸ்கூலுக்கு வந்து பழகி போச்சு. இன்னும் 1 மாதம்தான். மனசு என்னமோ பண்ணுதுடா. முதல்ல அப்படி தான் இருக்கும் கணேசா. சும்மா அதையே யோசிக்காத. எல்லாம் பழக பழக சரியாயிடும். சரி, நேரம் ஆகுது பாரு, வண்டியில் உட்காரு என கூற, இல்லை மூர்த்தி, நான் நடந்து வரேன், நீ போ என கூறினார் கணேசன். சரி, உன் இஷ்டம், நான் கிளம்புறேன் என கூறி அவன் வண்டியை உதைத்து கிளம்பினான். சாலையில் காலை வேளையில் வண்டிகள் அசுர வேகமாய் பறந்து கொண்டிருந்தன. கணேசன் மனமும் பறந்து கொண்டுதான் இருந்தது. சாலையை கடந்தால் மறுபுறம் பள்ளி வளாகம். ஆனால் அருகே ஏதோ பெரும் கூட்டமாக இருந்தது. என்னவென்று எட்டி பார்த்தேன். ஒரு சிறுமியை வைத்து ஒருவன் வித்தை காட்டிக் கொண்டிருந்தான். பால்மணம் பாராத அந்த சிறுமி கலையான ஒரு முகம். சிறுமி என்பதை விட குழந்தை என்பதே பொருந்தும். அந்த முகத்தில் அவ்வளவு கலை. அதே மனிதன் அந்த சிறுமியை தன் தோள்களில் வைத்து பிடிப்பே இல்லாமல் விதை காட்டிக் கொண்டிருந்தான். பயமறியாத அந்த சிறுமியும் கவனமாக அவன் தோள்மேல் நின்று தன் ஒற்றை காலை மேல் நோக்கியவாறு தூக்கி பல சாகசங்களை செய்து காட்டியது. மத்தியம வயதாக இருக்கலாம் ஒரு பெண்மணி. அவளுடைய தாயாக இருக்கலாம் என நினைக்கிறேன். அவள் நடைபாதை கடைகளில் சில்லறைகளை தேடி ஓடிக்கொண்டிருந்தாள். ஒரு சிலர் காசு போட்டனர். மற்றவர்கள் பார்த்தும் பார்க்காதவாறு சென்று கொண்டிருந்தனர். பள்ளி சிறுவர்கள்தான் அதிகம் வேடிக்கை பார்த்தனர். நேரமாக ஆக அவர்களும் கிளம்பினர். அந்த குழந்தை அவள் தோள்களில் இருந்து கீழே இறங்கி குட்டிக்கரணம் அடித்து பின் மிகவும் சின்ன வளைக்கம்பியில் தன் உடலை சுருக்கி நெளித்து வளைத்து அந்த கம்பிக்குள் தன்னை முழுவதுமாய் அடைத்து பின் அவ்வளையத்திலிருந்து வெளியே வந்தாள். பார்த்த பலர் கைத்தட்டினர். கொஞ்சம் இருந்த கூட்டமும் களையத் தொடங்கியது. ஆனால் அந்த சிறுமி கூட்டத்தை பார்த்து தன் சட்டையை தூக்கி வயிற்றை தொட்டு காட்டி தன் கைகளை எங்கள் முன் விரித்தாள். அந்த கண்களில் தெரிந்த ஏக்கம் கொஞ்சம் கலங்க வைத்தது. நாங்கள் போடும் சொற்ப காசுகள் அவள் வாழ்க்கையை வளமாக்கப் போவதில்லை. ஆனால் இன்றைய பொழுதில் அவள் வயிற்றை நிரப்பக்கூடும். என் சட்டையை தொட்டு பார்த்தேன். அதில் 10 ரூபாய் தாள் ஒன்றும் சில சில்லறைகளும் இருந்தன. அந்த சிறுமியின் கைகளில் கொடுத்துவிட்டு பள்ளிக்கு விரைந்தேன். ஏதோ கவனம், ஏதோ யோசனை. அடுத்து என்ன செய்வது? எனக்கும் யோசனை, அந்த சிறுமிக்கும் யோசனையாக இருக்கலாம். இதுதான் வாழ்க்கை. எப்படி இருந்தது இந்த கதை? முற்று பெற்றதுன்னு நினச்சிருக்கிறீங்களா, அல்லது முழுமையடையாத ஒரு கதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த சிறுமிய மாதிரி தான், அவளுடைய ஏக்கங்கள் போல தான் நம்முடைய வாழ்க்கையும். பல எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த சிறுமி எப்படி அந்த வளையத்துக்குள்ளே தன்னை முழுமையாக வளைத்து நெளித்து சுருக்கி தன் உடலை எப்படி அதற்குள் அடக்கி கொள்கிறாளோ, அதுபோல் நாமும் இந்த வாழ்க்கையில் பல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப நாமளும் வாழ்ந்து பழகி நம்முடைய பிறப்பை இறுதி செய்கிறோம். வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோமா தெரியலை. அடுத்தவர்களுக்கு பாடமாக நாம் அமைகிறோமா அதுவும் தெரியாது. ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு என்ன தெரிய வருது? அல்லது இந்த கதை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர்! இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் 2026ஆம் ஆண்டு சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி சகி.